கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். பார்க்கணும், செவிடரெல்லாம் திறக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து அவர் மனிதனுடைய மீட்புக்காக வாழ்ந்து அதை நிறைவேற்றி அவர் மறுபடியுமாக பரத்துக்கு ஏறுகிற பொழுது தம்முடைய சீஷர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உலகமெங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எது சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த அருமையான ஒரு செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்த தேவன் அவர் இந்த உலகத்திலே வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பல நன்மைகளை செய்து குருடர்களை பார்வையடைய செய்து முடவர்களை நடக்கச் செய்து செவிடர்களை கேட்கச் செய்து பல அற்புதங்களை செய்தார். இவைகளெல்லாம் நற்செய்தியாக அநேகர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகராக இருக்கிறாரே, நமக்கு இரட்சிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறாரே, அதை நாம் இன்றைக்கு உலகத்தின் மத்தியிலே, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியிலே நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கொடுத்த இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் பார்க்கிறோம், ஒரு இயக்கத்தின் தலைவர் ஒரு காரியத்தை, ஒரு கட்டளையை கொடுக்கிறார் என்றால் அந்த இயக்கத்தை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் எவ்வளவாக அந்த இயக்கத்திற்கு, அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் தலைவர் சொன்ன அந்த காரியத்தை செய்கிறார்கள். இந்த உலக பிரகாரமாக, உலக காரியங்களுக்காக. ஆனால் நாம் இன்றைக்கு பரமராஜ்யத்துக்காக, தேவராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக நாம் இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி இருக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறேன், நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி வாழ்க்கையிலே மிகுந்த துயருற்று இருந்தவர், பல இன்னல்களை கடந்து வந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். அவருடைய வாழ்க்கை மாறியது. ஆசீர்வாதங்களாய் பெற்றுக்கொண்டார், நன்மைகளை பெற்றுக்கொண்டார். அதன் பின்பதாக அந்த தம்பி ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று பலரிடத்திலும் ஒரு சாதாரண வேலை தான் செய்து வந்தார். அவர் ஒரு மளிகை கடை நடத்தி வந்தார். ஆரம்பத்திலே அவர் ஒரு லோடு மேனாக பணியாற்றி வந்தவர். நாட்கள் கடற கடற ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் ஒரு மளிகை கடை நடத்தினார். என்றைக்கு எல்லாம் அவர் ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும் விரும்பினாரோ அவர் கைப்பிரதிகளை வைத்திருப்பார், வேதாகமத்தை வைத்திருப்பார், அவைகளை வருகிறவர்களுக்கு கொடுப்பார். இதை படியுங்கள், இதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, இரவு கடையை அவர் வியாபார ஸ்தலத்தை மூடுகிறதுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் ஜெபித்து முடித்து விட்டு தான் அந்த வியாபார ஸ்தலத்தை மூடிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார்.
இப்படியாக தான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் என் தலைமேல் விழுந்த கடமை, அதை நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று. சுவிசேஷ பணி நம் தலைமேல் விழுந்திருக்கிற கடமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இருப்போம் என்றால், நம்மால் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க இயலாது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என்ன முடிவெடுக்க விரும்புகிறீர்கள்? நான் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லவே இல்லை, நான் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தவே இல்லை என்றால், இன்றைக்கு நீங்கள் அந்த காரியத்தை துவங்குவீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பேரிலும் குடும்பத்தின் பேரிலும் அபரிவிதமாக கடந்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் அதற்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ராஜா. எங்களுக்காக நீர் உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர், கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினீர். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக, இந்த உலக சிற்றின்பங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரப்பா. நாங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த சந்தோஷமும் சமாதானம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ளவர்களும் பெற வேண்டும் அப்பா. நாங்கள் அதை விரும்புகிறோம். அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், உம்மை அறிமுகப்படுத்த வேண்டும். நீர் நல்லவர் என்பதை அவர்கள் உணர வைக்க வேண்டும். நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் என்பதை அவர்கள் உணர வைக்க வேண்டும். இவர்களுக்காக நீர் இவர்களுடைய பாவங்களெல்லாம் நீர் சுமந்திருக்கிறீர் என்பதை உணர வைக்க வேண்டும். இவர்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர வைக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தருவீராக. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக என்னை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராகப்பா. தேவரீர் எங்களை நீர் நடத்துகிறதுக்காக நன்றி. உம்முடைய கிருபையினாலே எங்களை உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே செய்கிறவர்களாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை நடத்தும், சுவிசேஷத்தை செய்ய பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களும் பெற வேண்டும், அவர்களும் நன்மை பெற வேண்டும், அவர்களும் ஆசீர்வாதம் பெற வேண்டும், அவர்களும் சுகம் பெற வேண்டும், அவர்களும் நன்மை பெற வேண்டும். அதற்காக இயேசு நல்லவர், இயேசு அந்த விடுதலை தருகிறவர் என்பதை அவர்கள் உணர வைக்க வேண்டும். செய்வீர்களா? இதுவரையிலும் செய்யவில்லை என்றால் இன்றைக்கு ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.